அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லார்டு சிஸ்டம் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 1 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலகன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் நோட்டீஸ் ஆகும். சரி வாங்க நம்ம கதை உள்ள போகலாமா. கதையோட ஆரம்பத்தில் பார்த்தா ஹீரோவும் ஒரு சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கான். ஃபைனலி ஒரு வழியா சோரான் சிட்டிக்கு வந்துட்டேன். உண்மையில நான் இருக்கிற இந்த உடம்பு வந்து வேற ஒருத்தனோடது. அந்த ஓனர் பார்த்தா பயங்கர பாப்புலரான ஃபேமிலியை சேர்ந்தவனா இருக்கான். எதனாலேயே இந்த சிட்டிக்குள்ள என்ன அசால்ட்டா விட்டுட்டாங்க. காட்டெல்லாம் பார்த்துட்டு பயங்கர மரியாதை கொடுக்குறாங்க. இந்த புதிய லைஃப் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு உடம்புல இறந்து போயிட்டு இப்போ ரீஇன்கார்னேட் ஆகிட்டு இருக்கிற புது உடம்புக்குள்ள வந்திருக்கிற ஹீரோவை காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான லார்டு சிஸ்டம் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் பண்ண போற சேட்டையெல்லாம் பொறுமையா பாருங்க அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்து தன்னுடைய வீட்டுக்கு போக அந்தத்துல பார்த்தா ஒருத்தரும் ஒரு கெட்ட விஷயம் தம்பி. அது என்னன்னா உன்னுடைய அப்பாவா இருக்கல கேல்வின் ஆர்லாண்டோ லாஸ்ட் வீக் தான் இறந்தாரு. அதனால ஹவுஸ் ஆஃப் ஆர்லாண்டோவுடைய புதிய சக்சஸரா உன்னுடைய அப்பாவுக்கு அப்புறம் இருக்கிற உன்னுடைய பிரதருக்கு தான் அது போகுது அந்த பதவி. அதனால இப்போ ஆல்ரெடி நீ இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்க. அதனால அந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்க முடியாது. உன்னுடைய பிரதருக்கு நீ சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக நீ என்ன கேட்கறியோ அதை பண்றோம். என்ன சொல்றீங்க? என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆர்லாண்டோன்னு சொல்லக்கூடிய அந்த பேரோட இந்த இடத்துல விட்டுட்டு இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போயிடணும். நீ அதுக்கு நீ ஒத்துக்கினா உனக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல நான் ஒரு 500 தங்க காசை தரேன். அதை வச்சு நீ உன்னுடைய டெரிட்டோரியை புதுசா உருவாக்கி நீ அந்த இடத்துல ஆளலாம். இந்த பாக்ஸ்ல மொத்தமா 500 தங்க காசுகள் இருக்கு. ஹீரோவும் அடேங்கப்பா இந்த ஆஃபர் நல்லா இருக்கு, இது என்னுடைய புதிய லைஃப், இது உனக்கு கொடுத்ததுக்கு பெரிய விஷயம்டா. ஹீரோவும் இந்த ஆளு என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். அட கடவுளே, ஆர்லாண்டோ அந்த பேருக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு தெரியுமா ஊர்ல. நீங்க என்னடா இவ்வளவு தான் கொடுத்துருக்கீங்க. அப்பா என்னை விட்டு பிரிஞ்சுட்டு தான். ஆனா இருந்தாலும் இந்த காசெல்லாம் பார்த்தாது எனக்கு. எனக்கு நீ எக்ஸ்ட்ராவா பணம் கொடுத்தவன் இந்த இடத்த விட்டு நான் போவேன். இந்த பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே. அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்ட்ராவா காசு தரன்னு ஒத்துக்க இந்த டீல் ஓகே. நான் இந்த இடத்த விட்டு ஆங்கிலோன்னு யாரையாக போயிட்டு அந்த இடத்துல ஹைலாண்டு பார்பரியன் ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையுமே நான் எனக்காக சேர்த்து வைக்க போறேன். ஸ்லேவ் வாரியர்ஸை உனக்காக கார்டியனை வச்சுக்க போறியா? நல்ல ஐடியா தான். ஆனா நீ அவனுங்களுக்கு காசை கொடுத்து வாழ்க்கை ஃபுல்லா கரைக்க போற பேர். ஏன்னா கிட்டத்தட்ட அவனுங்களுக்கு செலவு பண்றதுக்கு 1000 கணக்கில் தங்க காசுகள் செலவாகும். அது மட்டும் இல்லாம நீ சொல்ற விஷயத்த அவனுங்க கேட்க கூட மாட்டானுங்க, திமுரு பிடிச்சவனுங்க. அதனால இந்த விஷயத்த நான் வச்சுக்கோ. பார்பரியன்ஸ் கிட்ட போயிட்டு அடி வாங்க விட்டுட்டு எங்கன்னா போயிட்டு கடையை நடத்துற வேலையை பாரு. அதை பத்தி உனக்கு எதிய கவலை. நீ மூடிட்டு வேலையை பாரு. எல்லாத்தையும் எனக்கு சமாளிக்கிற திறமை இருக்கு, உன் வேலையை பாருன்ற மாதிரி ஹீரோ சொல்ல அந்தாலும் கடுப்பாகலாம். இவன் கண்டிப்பா ஆர்டினரியான பையன் கிடையாது. அதுக்கப்புறம் ஹீரோ கேரேஜ்ல வரும்போது அட கடவுளே, கிட்டத்தட்ட கேபிட்டலை விட்டு இந்த தெருவில் இந்த மாதிரி வரது 10 வருஷம் ஆகுது. அப்பெல்லாம் போயிட்டு வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ பழமிந்து வந்துட்டு இருக்க. என்ன சார் பழமிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு கூட வரவனு கேட்க ஒன்னும் இல்லடா பழத்தை யோசிச்சு பார்த்தேன். அப்ப என்னடான்னு பார்த்தா ஹீரோ அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆக்சிடென்டான விஷயத்தினால ஸ்ட்ரீட்ல ஒரு நாள் இறந்துருப்பான். ஒரிஜினல் பாடியை விட்டுட்டு அப்புறம் இந்த வீணா போன இந்த பையனுடைய பாடியில வந்திருப்பான். அந்த பாடிக்கு வந்து அடுத்த செகண்டே பார்த்தா ஹீரோக்கு ஒரு லார்டு சிஸ்டம் கிடைச்சிருக்கும். இது மூலியமா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாம சண்டைகளையும் எப்படி போடணுன்றதை கத்துக்கினான். ஹீரோ இதனாலேயே அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நைட்டுடைய பொசிஷனும் அடைஞ்சான். அதுக்கப்புறமா தான் அந்த ஆர்லாண்டோன்னு சொல்லக்கூடிய அந்த சர்நேம் இருக்கிற அந்த குடும்பத்துக்குள்ள போயிருப்பான். அவங்களுக்காக எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சு நிறைய டெரிட்டோரிஸை சண்டை போட்டு ஹீரோ பிடிச்சி கொடுத்துருப்பான். ஹீரோ அப்ப யோசிச்சிருப்பான், என் வாழ்க்கை தெருவில் ஒரு அனாதைய கேவலமான ஒரு மனுஷனா போயிட்டு இருந்தது, இப்படி சடனா மாறினதும் ரொம்ப நல்லா இருக்கே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஹீரோ காசு எடுத்துக்கின்னு ஒரு டெரிட்டோரியை புதுசா வாங்கி அந்த இடத்துல தனக்கான ஒரு இடத்த உருவாக்குறதுக்காக வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வழியா பார்த்து அந்த கொலோசியம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். வந்த உடனே அந்த இடத்துல அந்த ஸ்லேவ்ஸ் வைக்கக்கூடிய ஆளுகிட்ட போயிட்டு ஏங்க இந்த இடத்துல உங்ககிட்ட குரூப் ஆஃப் தி ஹைலாண்ட் பார்பரியன்ஸ் இருக்காங்க இப்ப ரீசெண்டா வாங்கறதுக்கு. இருக்காங்க. நீங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க, அவங்க எல்லாருமே நான் வாங்க போறேன். ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் எனக்கு அடிமையா வேலை பார்க்கறதுக்காகவும் என்னுடைய டெரிட்டரியில அவங்க வர போறாங்க. அப்படின்னா உள்ளவங்க உங்களுக்கு இப்படி ஏத்த ஆளுங்களை நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லேடியை கூட்டு போறாங்க உள்ள. ஆனா இன்னொரு விஷயத்த நான் வச்சுக்கோங்க, ஒரு சில விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அதுக்காக நீங்க நிறைய பணத்தை செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கான மெடிக்கல் செலவு எல்லாமே நான் இப்போதைக்கே ரொம்ப அதிகப்படியாக செலவு பண்ணிட்டு இருக்கேன். சாப்பாட்டுக்கும் அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்கும் நீங்க நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். இங்க கூட நிறைய ஸ்லேவ்ஸுங்க இருக்குதுங்க. இதெல்லாம் சீப்பானது தான். சீப்பானதா ஆல்சோ எங்களுக்கான சாப்பாடு இந்த இதுல இருக்குது அப்படின்னு முதல்ல பாத்தீங்க சொல்றான். அது சாப்பிட்டுலாம் கிடையாது, அது ஒரு ஸ்லேவ் தான். யார் இவரு தினசா வந்து பேசிட்டு இருக்காரு, நீங்க எதுவும் பிரச்சனையா பாக்காதீங்க, நான் கொஞ்சம் அப்படிதான். உங்களுடைய வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. உங்களுக்கு காசு தானே வேணும், அதை நான் கொட்டி அரைக்கிறேன், எனக்கான ஆளுங்களை மட்டும் காமிங்க. என்னுடைய சிஸ்டத்தை பயன்படுத்தி அவங்க பார்பரியன் ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையுமே தோக்கடிச்சு என்னுடைய அடிமைகளை மாத்துறேன். என்னுடைய லெவல் இப்போதைக்கு 35 இருக்கு. என்னுடைய 3 வருஷ ட்ரைனிங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்து பார்க்க அந்த கொலோசியத்துல பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய பார்பரியன் ஸ்லேவ்ஸ் எல்லாமே நின்றுட்டு இருக்கானுங்க. எங்க பாருங்க மக்களே, இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கீங்க ஸ்லேவா, உங்களை என் கூட சேலஞ்ச் பண்றவங்க யாருன்னா இருக்கீங்களா? அப்படி நீங்க என்ன தோக்கடிச்சிட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து சுதந்திரத்தை வாங்கி தரேன். ஆனா அப்படி நீங்க தோத்துட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு அடிமையா இருக்கணும்னு ஒத்துக்கோங்க. அதுக்காக நீங்க எனக்கு கூட ஃபைட் பண்ணணும். அந்த ஃபைட்ல தோத்துட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்கன்னா அதை பொறுத்து அந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறப்போகுது. அப்படியா, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தினு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒருத்தன் வர இருக்கிறதுலயே பார்த்தா மஸ்கரலான ஒரு தலைவன் அவன் தான் போல அந்த கேங்குக்கு. அட கடவுளே சார், அவன் ரொம்ப பயங்கரமானவன், நீங்க பார்க்க சப்பியா இருக்கீங்க, அவன் பார்க்க பல்கா இருக்க, தூக்கி போட்டு வச்சிரு வர வந்துருங்க. என்னுடைய பேரு ரிச்சர்ட். அட கடவுளே, இந்த குரூப்லயே பார்பரியன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்கள் அவனும் ஒருத்தன். அவர் கூட போய் ஒரு மோத போறாரு. அவர் நிலைமை அவ்வளவுதான். கொஞ்சம் நீங்களே சொல்லி புரியவங்களை தடுத்து நிறுத்துங்களா சார். அலெக்ஸ், இது ரொம்ப மோசம், அவர் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு இந்த பொம்பளையும் இவனை பார்த்து கேட்க, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், ஆனா அவர் என்ன ஆர்டர் கொடுக்குறாரோ அதை ஏத்து நான் அதை அப்படியே தான் பண்ணுவேன். இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த ரிச்சர்ட் வந்து எங்களுடைய மாஸ்டர் கிட்ட தோத்து போக தான் போறான். இவர் என்ன பேசுறாரு, அவன் அவ்வளவு தண்டிக்கு இருக்கான், இவன் என்னடா இவ்வளவு சப்பியா இருக்கான், இவன் போயிட்டு ஜெயிப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நோபல்ல இந்த மாதிரியான ஒரு ஆள் நான் ஜெயிச்சு பார்த்தது இல்ல. அப்புறம் கூட இருக்கிற அந்த இடத்துல வேடிக்கை பார்த்த ஆளுங்களும், ரிச்சர்ட் விட்டுறாதரா, அந்த நாயை அதே இடத்துல கொண்டுறா, என்னைக்கு நம்ம ஃப்ரீடம்டா மொத்தம். ஆமா, கருணை இல்லாம கதற கொள்றான். என்னதான் இருந்தாலும் அவன் ஜென்டில்மேன் இல்ல, நோபல் ஃபேமிலி சேர்ந்தப்பா, கொஞ்சமாச்சு விட்டு வைக்கணும். வெட்டெல்லாம் வைக்க மாட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ரிச்சர்ட்ன்றவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர, இதோட உன் கதை முடிஞ்சிடா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அடிப்பான். சாவுடா, நீ ரொம்ப வீக்கா இருக்க. இதோட இவன் கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தா அந்த இதில் நிம்மதி ஆயிட்டு, இதுக்கப்புறம் நம்ம சுதந்திரடா, நீ சூப்பரா விளையாடுற மாதிரி அதுக்கப்புறம் அவனை பாராட்டிட்டு இருக்கேன். இந்த ஓனர் பொம்பளையும், ஆஹா நோபல் ஃபேமிலி சேர்ந்தவர் இந்த இதுல இறந்துட்டாரு, இப்படி நடக்க கூடாது. ஆனா ஹீரோ பார்த்து அதுக்கப்புறம், டே இது இன்னும் முடியலடா, என்ன இவரு இன்னும் கண்மூச்சி தான் இருக்கா. நான் வெயிட் பண்ணதுக்கான காரணமே நீங்க எல்லாம் கொஞ்ச நேரம் ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும் தான். இந்த இதை வாங்கி தொட்டு தூக்கி போட்டு பொருவான் ஹீரோ. எப்படி இது வாய்ப்பு, இவ்வளவு வீக்கானவன எப்படி என்ன தோக்கடிச்சான், அப்போ இவனுடைய ஸ்ட்ரென்த் இது கிடையாது. ஹீரோவும் என்னுடைய லாஸ்ட் சிஸ்டம் மூலியமா எனக்கு பல வருஷம் ட்ரைனிங் கிடைச்சிருக்கு. ஆனா ஏதோ நான் பண்ணதே கம்மியான ட்ரைனிங் தான். என் பாடி இதனாலே ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கேன். இந்த முறை நான் தானே ஜெயிக்க போறேன். அட கடவுளே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என்னை ஏமாத்தி ஜெயிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வாங்க சொல்லிட்டு திரும்ப வந்து அடிக்க இருந்தாலும் ஹீரோ பார்த்த ஒரு காலம் மொத்த தூக்கி போட்டு திரும்பி அடிப்பான் தலைக்கலாம். இதெல்லாம் எப்படா நீ பண்ற, இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ அவ்வளவு பழசாலி இல்லையே. அப்ப விட்டு கொடுத்துட முடியலனா என்ன அவன் பேசிட்டு இருக்கான், அங்க என்ன நடக்குது, அவன் எப்படி திடீர்னு இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறணும்னு சொல்லிட்டு குத்தி இருக்கவங்கள கடுப்பாயிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தொடச்சி அவனை போட்டு தரையில மொத்தி எடுக்கிறான். ஏன்பா உங்களுடைய கேங்ல இருந்த முக்கியமான பவர்ஃபுல்லான ஆளை தூக்கி போட்டு வச்சிருக்கேன், வேற யாருன்னா இருக்கீங்களா? இல்ல நானே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனும் போக, டே வேணடா, இது கிட்டத்தட்ட நீ 10 முறை வரைக்கும் தோத்து போயிட்டா, உன்னை அடிச்சுட்டான் நிறைய முறை, இது 10 முறைக்கு மேலேயா அப்படின்னு அவனை பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேங்கோடைய பாஸா இருக்கிற ஒரு பார்பரியன் லீடரும் வருவாங்க. அவ ஒரு பொண்ணு, லீடர் நீங்க வந்துட்டீங்களா? ஆமா, இதை நான் இங்கேயே முடிச்சு கட்டுறேன். நம்ம கேங்லயும் வந்து இப்படி சவால் விடுறானா, நீ அவர் பொண்ணு கூட நான் சண்டை பண்ணும். பொண்ணுன்னு மட்டும் குறைச்ச எடுப்பாரு, அவங்க தானே எங்களுடைய பாஸ். இதுக்கப்புறம் பாஸ் கிட்ட இந்த நோபல் செத்தாண்டா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் சொல்ல, நீங்க பாருங்க நான் ஒரு பொண்ணு கூட எல்லாம் சண்டை போட மாட்டேன், அதை பத்தில நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ சொன்னல நாங்க ஜெயிச்சுட்டா எங்களுக்கு ஃப்ரீடமோ, நீ தோத்துட்டா அதை பண்ணுவேன்னு சொன்னல, அது நடக்கத்தான் போத்திப்போம், அதனால நீ தோக்க போற. இப்ப வாடா, அந்த பேச்ச மாற மாட்டல, கண்டிப்பா நான் மாற மாட்டேன், சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன். அப்ப நீங்க நாங்களும் அப்படிதான் வாழ்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சட்டுன்னு ஹீரோ கிட்ட வந்து அடிக்கிறதுக்காக வர. ஹீரோ ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய சிஸ்டம் அலர்ட் கொடுக்குது, பார்பரியன் காந்தர், இவ ஹீரோயிக் யூனிட்டை சேர்ந்தவன். அப்புறம் அவன் வந்து குத்துன பார்த்தா ஹீரோவே பின்னாடி போய் வீந்துறான். இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கான், இப்படியே விட்டு வேலைக்காவது, நான் இதுல தோத்து போக கூடாது, இந்த இதை வாங்கின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பறந்து வந்து அடிக்க திரும்ப ஹீரோ கிட்ட. ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தப்பிக்க அவனுடைய ஆளுங்கெல்லாம் பிராமத்த லீடர் அவனை போட்டு அடிங்க போட்டுறாதீங்க, ஆஹா ரொம்ப மோசம், உங்களுடைய மாஸ்டருக்கு மிகப்பெரிய பிரச்சனை, அவங்க தான் இந்த பார்பரியன்ஸோட லீடர், அவங்களே ரொம்ப மோசமானவங்க, பவர்ஃபுல்லான ஆளு, அவங்களால உங்களால சமாளிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல, அட கடவுளே பார்பரியன் லீடர் கூட இப்ப பாஸ் ஆண்ட போற டைம் வந்துருச்சு, இது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு பார்த்தா அந்த அலெக்சாண்டர் ஒன்னு யோசிக்கிறான். லீடர் விட்டுறாதீங்க, அவன் அடிங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மிகப்பெரிய பாறை அடியில இருந்து எடுத்து தூக்கி ஹீரோ போட்டு சாட்சி போடுறாவ. ஹீரோ பார்த்தா அதனால அப்படியே நசிங்கிறான். ஆஹா இதை முடிச்சுக்கோங்க, இப்போதைக்கு அவரை விட்டுருங்க, அவர் ஓனர் நோபல் ஃபேமிலி சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி அந்த ஓனரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாஸ் ஜெயிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அந்த கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவும், ஏன்பா எவ்வளவுதான் பவரா, நல்லா தான் இருந்துச்சு, எப்படி இவன் தப்பிச்சான், என்னுடைய மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் தான். ஏய் என்னப்பா இவன் என்னமோ உயிரோட இருக்கான், இவன் சாவலப்பா. அவளை யோசிக்கிற அந்த பாசம், அட கடவுளே நான் மிகப்பெரிய பாறையை தானே தூக்கி போட்டான், போட எப்படி உயிரோட இருக்கான், நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா தான் தெரியல, இது என்னன்னு கண்டினியூ பண்ணலாமா, நீங்க தான் பார்பரியன்ஸோட லீடர் தானே, கண்டிப்பா உங்களால இப்போதைக்கு தனியா தோக்கடிக்க முடியாது, அதனால கூட ஆளுங்க யாருன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் உன்னை இப்ப தோக்கடிக்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய சங்கிலியாட ஹீரோடைய கழுத்தை நடிச்சு கீழே இழுத்து போறான். நீ வசமா வந்து மாட்டிக்கின இதுல இல்லையே, நீங்க தான் எனக்கு மாட்டிக்கினீங்க, இதுக்கப்புறம் நீங்க எனக்கு அடிமை, நான் உங்களை வச்சு செய்வேன் அப்படின்னு ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் போட்டு அந்த சங்கிலியை உடைச்சிடா. இவனுக்கெல்லாம் திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறானுங்க. அட கடவுளே, நம்ம பாஸோடைய அந்த சங்கிலில இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, அதையும் உடைச்சிட்டான்ற மாதிரி எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறானுங்க. அவ்வளோ ஒன்று பக்கம் ஷாக் ஆகுறா. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு, நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கப்புறம் நீங்க என்னுடைய சப்போர்ட் ஆகிறீங்களா, நான் உயிரோட இருக்கணும், நான் தான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவன் இன்னும் தன்னுடைய உண்மையான ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தல, இவன் ஒரு மான்ஸ்டர். என்ன பொறுத்தவரைக்கும் பேட்டில் ஃபீல்டில் நான் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா, என்னுடைய பெஸ்ட் கொடுத்து நான் பண்றேன், நான் சரண் அடிக்க மாட்டேன் உங்ககிட்ட மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் இன்னும் போராட ட்ரை பண்ண. சரி ஓகே, நீ சைனை வர போட்டு இருக்க, ஆனா உன் சைனையும் உடச்சிட்டேன், இருந்தாலுமே என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் நான் இன்னும் பயன்படுத்தல, இப்பதான் ரியல் பேட்டில் ஆரம்பிக்க சொல்லிட்டு ஹீரோ ஒரு குத்து கொடுப்பான் பாருங்க அவளுக்கு. அவளே பின்னாடி போவா. அட கடவுளே, அவன் லீடர் விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். இப்போ என்னதான் இவகிட்ட பவர், இவகிட்ட அதிகப்படியா இருக்கேன். அதுக்கப்புறம் அவன் ஹீரோ தூக்கி போட்டு ஒரு இடத்துல சொல்லிடுவான். சரி ஓகே, உன்னுடைய பழியை தீர்த்துக்கோ, என்ன கொண்டுடு. அப்படி நான் பண்ண மாட்டேனே, ஏன்னா நீ இதுக்கப்புறம் எனக்கு சொந்தம், நான் உன்னை வரவேற்கிறேன். நான் இந்த இடத்துல சாக போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா அவளுடைய சங்கிலிய கழுத்துல இருந்தாலும் ஹீரோ கட் பண்ணி விடுறான். என்ன இது, நான் இன்னமும் சாகல, நீ உனக்கு 2 விதமான ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ என்னமோ சேலஞ்ச் பண்ணி எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் எதிர்த்தீங்கன்னா கண்டிப்பா தோத்துருவீங்க.
மாட்டீங்க. ரெண்டாவது, என்னை எல்லாரும் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கையை நான் நல்லபடியா கொடுத்து பார்த்துப்பேன். அதுலயே நீ முக்கியமா நீ என்னுடைய பொண்டாட்டி ஆவறியா? சும்மா தான் கேட்டேன். நீ எதை சூஸ் பண்ண போறன்றது சொல்லு. உடனே பார்த்தா அவ ரெண்டாவது சூஸ் பண்றா. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்மள பார்பரியன்ஸ் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இவருக்கு தான் நம்ம சேவை செய்ய போறோம். இவர் சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சாகணும். அதுக்கப்புறம் ஹீரோவும் இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நான் தான் உங்களுடைய புதிய பாஸ் ரிச்சர்ட் ஹார்லாண்டோ. நான் மட்டும் ஸ்ட்ராங் ஆகுது மட்டும் இல்லாம உங்க எல்லாரையும் சேர்த்து நான் ஸ்ட்ராங் ஆக வைப்பேன்னு சொல்லலாம். ஆமா, இவர் என்ன பேசுறாரு நமக்கு ஒன்னும் புரியல. நம்பி போலாமா? அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஏய், பாஸோடைய முடிவு தான் நல்ல முடிவு. ஆமா கரெக்ட், பாஸே முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு இவர் தான் பாஸ்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஹீரோக்கு அடிமையாயிராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அலெக்ஸும் அடேங்கப்பா அந்த ஓல்டு ஆர்லாண்டோக்கு போயிட்டு என்னுடைய மெசேஜஸ் மூலியமா மெசேஜ் அனுப்பணும். அதுக்கப்புறம் ஹீரோல சிஸ்டமுக்கு மெசேஜும் வருது. அது என்னன்னா, இந்த பார்பரியன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே இவன் ஸ்லேவ்ஸ் அப்சர்வ் பண்ணதுனால இதுக்கப்புறம் அவனுடைய வேலையாட்களை ஒரு டீமாவே அது கிரியேட் பண்ணிடுச்சு இவனுக்காக. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க எல்லாருமே தன்னுடைய டீம்ல இணைச்சிக்கிறான். அதோட இந்த பார்பரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. பத்தாத்துக்கு ரொம்ப பலம் வாய்ந்தவங்களா இருக்கிறதுனால யாராலையுமே அந்த காலகட்டத்தில் இவங்களை கொல்ல முடியல. இவங்களால தான் பார்த்தா பல பேர் கொண்டு இவங்களுடைய நடக்கிற இடம் ஃபுல்லாவே ரத்தமா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இப்ப ஹீரோவை பார்த்தா அந்த பார்பரியன்ஸ் மொத்த பேரையும் பார்த்தா தன்னுடைய அடிமைகளா மாத்திட்டா, ஸ்லேவ்ஸா. இப்ப அவனுக்கு வேலை செய்யற ஆளுங்களா அவன் மாறினதுனால இதுக்கப்புறம் போக ஜேர்னி வந்து ரொம்ப பிரமாதமா இருக்க போது, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே கூட்டு போறான். ஹீரோ அதுக்கப்புறம் இந்த பார்பரியன்ஸ் பார்க்க கன்றாவே இருக்காங்க. அதனால இவனுங்களுக்கு முதல்ல ப்ராப்பரான ஒரு துணியும் வெப்பனையும் வாங்கணும்டா அப்படின்னு ஹீரோ வெப்பன் ஷாப்பு கொண்டு போறான். அங்க போனா, ஏய் நமக்காக பாஸ் வந்து புதிய ட்ரெஸ் வாங்க போறானா? அப்படியேங்கப்பா, இது நல்லா இருக்கு ஆனா சின்னதா இருக்கு, இதெல்லாம் என்னத்துக்கடா பாத்துட்டீங்கன்ற மாதிரி இந்த பக்கம் பாத்துட்டே இருக்கும் போது அந்த கடையோட ஓனரும் வந்ததுக்கு வரான். வாங்க உங்களுக்கு என்ன வேணும்? இங்க பாருங்க, எங்க நான் என்னுடைய நண்பர்கள் கூட இந்த வந்திருக்கேன். அவங்க எல்லாருக்குமே தகுந்த போல அவங்க வெப்பனை சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளாத்தையும் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க கேட்கிற வெப்பன் எல்லாத்தையுமே நீங்க கொடுத்துருங்க. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்ப நான் உங்ககிட்ட நாங்க மறைச்சு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரண கடையா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா மிகப்பெரிய வெப்பன் ஷாப்பு, அப்புறம் ட்ரெஸ் கடையா மாறிடுது. எங்க இருக்குது எல்லாமே டாப் குவாலிட்டியான வெப்பன்ஸ், அப்புறம் அற்புதமான துணிகள். இதுல இருந்து சூஸ் பண்ண சொல்லுங்க உங்களுடைய ஆளுகளை. அதுக்கப்புறம் அந்த பார்பரியன்ஸ் எல்லாமே தங்களுக்கு தகுந்த வெப்பன்ஸ் அவங்க சாய்ஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் கிட்ட ஸ்பியர் தான் கேட்கறாங்க. அப்பனா உங்களுக்கு 3 ஸ்பியர் வேணுமா? ஒவ்வொன்றா சொல்லுங்க, நான் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். அந்த ஸ்பியரே நல்லா இருக்குன்னா மொத்தமா இந்த 50 பேர் இருக்கீங்க. 50 பேருக்கு மொத்தமா ஒரு 750 தங்க காசாவா ஏதாங்க? இப்போதைக்கு எவ்வளவு இருக்கு? இதுக்கு தகுந்த மாதிரி தாங்க. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இவன் கொடுத்த காசுல பாதி கூட இல்லையே தம்பி, என்ன மடிச்சிட்டுப்பா. ஏன்னா நீ கொடுத்த காசு வந்து கால்வாசி கூட வராது. 3 மட்டும் தான் உன்னால வாங்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பணக்காரங்களுக்கு மட்டும் தான் நான் விற்கிற மாதிரி ஐடியா வச்சுட்டு இதெல்லாம் ஓபன் பண்ணுவேன் என்னுடைய சீக்கிரட்டை. ஆனா நீ அந்த மாதிரி தெரியல, அதனால இந்த இடத்த விட்டு இடத்த காலி பண்ணு. என்னது இடத்த காலி பண்ணுமா அப்படின்னு பாக்க அவ காண்டவர ஒன்னு பக்கம். நீ ஏன் டென்ஷன் ஆகிற? நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரி ஓகே, இந்த ஸ்வாட் பிளஸ் நான் கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த ஸ்வாட் ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்குது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த ஸ்வாடை கொடுத்து அவங்க எல்லாருக்கும் அந்த ஸ்பியரை கொடுத்துற ஆளாளுக்கு. என்னது இந்த ஸ்வாடா? இது டிராகன் ஸ்வாடாச்சே, இதோடைய விலை ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனே கெஸ் பண்ணி சொல்றான் இதோடைய விலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு. உண்மையிலே இந்த ஆளு லெஜெண்டரியான ஆளா தான் இருக்கான். இவன் கூட நல்ல பிசினஸ் போட்டு நல்ல லாபமா போயிடுச்சு, ஒரு நல்ல ஸ்வாட் கிடைச்சிருக்கு. இப்போ பட் இருந்தாலும் இவனுக்கு எப்படி இது கிடைச்சிருக்கும்? வேணா கொடுத்துருக்கேன், நான் இதை எடுத்துட்டு போயிடுவேன், வேற கடையில் வாங்கிக்கிறேன். இல்ல இது ரொம்ப நல்ல ஸ்வாட், நான் இதை வாங்கிக்கிறேன். அதுக்கு பதில் அந்த ஸ்பியர் எல்லாமே கொடுக்குற ஆளா இருக்கு. எங்க பாருங்க பார்பரியன்ஸ், இந்த இடத்துல எல்லாருக்குமா ஸ்பியர் வாங்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் எதுவா இருந்தாலும் அதையும் கேளுங்க, வாங்கி தரக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா என்னுடைய ஸ்வாட் இந்த இடத்துல மெயினா வித்து தான் வாங்க போறேன். அதனால இப்பயே சொல்லிடுங்க. உங்களுக்கு வேற எதுனா ஆர்மர்லாம் வேணுமா? ஆர்மர்லாம் வேணாம், அவனுங்களே கரலா கட்ட மாதிரி தான் இருக்கானுங்க. அப்படியா சரி. அப்புறம் அவங்க கூட வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் கிட்ட அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுக்க நம்ம ஆளுங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பாஸ் நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு இவ கேட்க, அடுத்ததா நம்மளுடைய ஓன் டெரிட்டரியை நம்ம கைப்பற்ற போறோம் அப்படி ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி அவங்கள தன்னுடைய சொந்த இடத்துக்கு கொண்டு போறோம். யாரும் பின் வாங்கிறாங்க, பொறுமையா வந்துட்டு இருக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கும்பல வரும்போது இது எல்லாமே பார்த்து தூரத்துல இருந்து வழிப்பறி பண்ற ஆளுங்க கவனிச்சுட்டு இருக்கானுங்க. அதுங்க பார்த்தா காப்ளின்ஸ். ஆமா, இன்னைக்கு நமக்கு சம வேட்டதான், எவனாலையும் நம்ம தடுக்க முடியாது, எல்லாமே நமக்கு தான் சொந்தமாக போகுது சொல்லிட்டு அதுக்கு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா உல்ஃபுங்களும் இருக்கு. வாரத்துல பாதி எடுத்துப்போமா? பாதியா நாங்க தானே கஷ்டப்பட்டு போயிட்டு வந்து அடிக்கிறோம், நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கு இடையிலேயே சண்டை வர ஆரம்பிக்க. சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், பாதி எடுத்துப்போம், நல்ல ஐடியா தான் அப்படிங்கிற பக்கம் அதுக்கு அட்டாக் பண்ண ரெடியா இருக்கப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணிடா. மவுண்டனுடைய டாப்ல இருந்து யாரோ நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கே. பாஸ் நம்மள யாரோ பார்த்துட்டு இருக்கானுங்க, கண்டிப்பா கேங்கா வந்து கொள்ளையடிக்கிற கேங்கா தான் இருக்கணும், எனக்கு தெரியுமே ஆரம்பத்திலே. அப்போ உங்ககிட்ட பிளான் இருக்கா? இருக்கு, எல்லாரும் நில்லுங்க, அவங்களுடைய கேரேஜை சுத்தி எல்லாரும் சர்க்கிளா நில்லுங்க. அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயரா நீங்க தான் இதுக்கப்புறம் இருக்கணும். உங்களை தாண்டி ஒரு ஆட்ட கூட உங்களுடைய கேரேஜ் மேல விழக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ ஆர்டர் கொடுக்குறான். அப்புறம் இந்தா நீ இதை போயிட்டு நம்ம கூட இருக்கல ஆளுங்கிட்ட ஒவ்வொன்றும் இது கொடுத்துரு. இது எதுக்கு? இது வந்து எலக்சியர், இதை சாப்பிட்டனால நம்மளுடைய உடம்புல ரொம்ப சக்திகள் அதிகமாகும். ஃபைட்டுக்கு முன்னாடி இதை சாப்பிடுங்க என்ன நம்பி கண்டிப்பான்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட ஹீரோவுடைய சிஸ்டத்து மூலியமா தான் அவன் எடுத்து இதெல்லாம் கொடுத்துருக்கான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தூரமா போயிட்டு சிஸ்டத்துக்கிட்ட டீம் பேனல் ஓபன் பண்ணு. அதுக்கப்புறம் ஹீரோடைய டீம்ல இருக்கிற ஆளுங்களுடைய எண்ணிக்கையும் அதுக்கப்புறம் அவங்களுடைய விவரத்தையும் முழுமையா ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். கண்டிப்பா பார்பரியன் சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாராலையும் என்னுடைய சிஸ்டத்தை கண்டுபிடிக்க முடியாது, ஆனா ஒருத்தியால அதை தெளிவா கவனிக்க முடியுது. இதனால இப்போதைக்கு எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா அந்த பார்பரியன்ஸை வச்சு என்னுடைய வேலை எல்லாத்தையும் முழுமையா முடிச்சிருவேன். இந்த சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு, இதனால நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா இருந்தாலுமே நம்மளுடைய டெஸ்ட் இன்னும் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அதுல பிளான் போட்டு யோசிச்சுட்டு போ என்ன பண்ணலான்னு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தன்னுடைய வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பாலை நீங்க சாப்பிட்டதுனால
அவங்களுடைய உடம்புல ரொம்ப சக்திகள் அதிகமா இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் மவுண்டன் மேல இந்த 2 கேங்கும் அவங்க நின்றுட்டாங்க. இதான் நமக்கு சரியான சமயம் போய் அட்டாக் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முயற்சி பண்ண. ஆனா போறது முன்னாடி ஒரு மெயினான லீடர் காப்ளினும் டேய் நில்றா முட்டாளே, என்னடா பயந்துட்டியா நீ அட்டாக் பண்ணது போறது முடியாம, நீ இங்க தயாரா இருக்க மாதிரி நம்மளுடைய எனிமி நம்மள நோட்டீஸ் பண்ணிட்டு அவன் அந்த இடத்துல தயாரிட்டு நம்மள அட்டாக் பண்ண நினைச்சானா என்ன பண்ணுவேன், அதனால ஒட்டு மொத்தமா போவோம், வாங்கடா ஃபைட் பண்ணது நானும் ரெடியா இருக்கின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோ தயாரா இருக்கான். அவனை வேற அடிச்சிருக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இருக்கிற உல்ஃப் எல்லாமே ஓவரா பேசி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் சரி எதுவா இருந்தாலும் சீக்கிரம் முடி பண்ற மாதிரி அதுக்கப்புறம் தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த ஸ்பியரை வந்து இந்த காப்ளினோட ஹெட்டுக்கு குறி வைக்க, ஆனா அவன் பார்த்தா அடுத்த கடமையை அசால்ட்டை தடுத்துறான். பார்த்தா தான் கூட இருக்கவனே போட்டு அடிச்சு வச்சிருக்கான். எதுக்கு நடிக்கிற ஏஞ்சுக்கடா எக்காரனை கொண்டு அவனுங்களை பார்த்து பயந்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நம்மளால முடியும்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் ஆட்டு கொடுக்க அதுக்கப்புறம் அவனுடைய வார்த்தைகள் கட்டி எல்லாமே ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண வருதுங்க. ஹீரோவும் நீங்களும் போயிட்டு பதில் அட்டாக் கொடுங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்க அதுக்கப்புறம் பார்த்த மிகப்பெரிய காப்ளின்ஸ் எல்லாமே வரது மட்டும் இல்லாம அந்த உல்ஃப் மாச்சஸ் எல்லாமே நமக்கான புதிய வெப்பன் கிடைக்கும் போது ஒருத்தரை உயிரோட விடாதீங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண சொல்லுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தன்னுடைய ஒரு ஸ்பீரை பயன்படுத்தி அந்த காப்ளின்ஸோட ஹெட்டா இருக்கிற அந்த குள்ள பையனுக்கு ஹெட்ஷாட் அடிக்கிறது பார்க்க, ஆனா அவன் கையை வச்சு தடுத்துருவான் சொல்லிட்டா. இதனால பார்த்தா சைடுல இருக்கிற ஒருத்த மேல அந்த அட்டாக் விட எனக்கு பயம் கிடையாது, எனக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், எனக்கு எல்லாரோடைய பொக்கிஷமும் தேவை, ஒன்னா சேர்ந்து போய் அட்டாக் பண்ணுங்க சொல்லப்போ இதுங்களை சுத்து போட்டு வச்சுங்க அதுங்க வந்துட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி பார்பரியன்ஸ் பக்கம் இன்னொரு பக்கம் பயந்துட்டு இருக்கானுங்க. தொடர்ந்து பசங்களா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு வர தெரியலையே, இதுக்கு மாதிரிலாம் அட்டாக் பண்ணதே இல்லையா நம்ம அப்படின்ற மாதிரி அவனுக்கு பாக்குற. அப்போ உல்ஃப் மாச்சஸ் எல்லாமே அட்டாக் பண்ண கிட்ட வர அந்த ஒரு சமயத்துல பார்த்தா நம்ம ஹீரோ கூட ஸ்டார்டிங்ல மோதுற அந்த பையன் வந்து அதுல ஒன்று தாட்சி கும்பிடுறான். இதனாலே அதுக்கப்புறம் எல்லாரும் தைரியம் வந்துட்டு அதுங்க இதுல ஒவ்வொருத்தர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சண்டை ரொம்ப தீவிரமா போறதுல ஒரு இடத்துல பார்த்தா அந்த பையனை ஒட்டு மொத்தமா சுத்தி வளைச்சதுங்க. விடாதீங்களா இதை அழிச்சுன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு அட்டாக் பண்ண எல்லா இடத்துலயும் பயங்கரமான அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பண்ணும் பாஸ் என்ன பண்ணுது இப்போ, நீ இன்னொரு ஸ்பியரை என்கிட்ட கொடு, சரி ஓகேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ அது தரையில திழிச்சு ஃபயரை வெளியே வர வைக்கிறோம். அதுல இருந்து நீங்க என்ன ஃபயர் மேஜிக்ல பயன்படுத்துவீங்களா. அதுக்கப்புறம் வந்து அவ ஷாக் ஆகுது மட்டும் இல்லாம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஸ்பியரை தூக்கி விசிறடிக்க அது அந்த காப்ளின்ஸ்ல மிக பெருசா இருக்கிற சைஸை கொண்ட அந்த காப்ளினுடைய தலையை துண்டா விட்டுது. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க, என்னடா இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானு, இவ்வளவு நம்ம என்ன பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாமே பயந்து ஓட ஹீரோ நம்மளுடைய ஆளுங்களுக்கு நம்பிக்கை பெருசா கொடுத்ததுனால அதுக்கப்புறம் அவனுக்கு தைரியத்தோட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பக்கம் ஹீரோ கூட ஃபைட் பண்ணணும், விடாதீங்கடா கும்பருக்கடா அவனுங்களை என்னைய அவனை கும்பல் கட்டி கும்புறீங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கத்திட்டு அவனுக்கு ஒவ்வொருத்தனையும் விட மாட்டான். அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அவனை பின்னாடி இருந்து ஒரு அட்டாக் பண்ண வர இவன் சென்ஸ் பண்ணிடுவான். பட் இருந்தாலுமே ரியாக்ஷன் ஸ்லோவா இருக்கிறதுனால அந்த உல்ஃபோ இவன் அட்டாக் பண்ண வர அந்த ஒரு சமயத்துல ஹீரோ கரெக்டா அவருடைய நெஞ்சிலேயே ஸ்பியர் இறக்கிடுவான். கவலைப்படுறீங்க இப்போ அது எல்லாமே ரொம்ப வீக்கா தான் இருக்கும், நீங்க போய் ஈஸி அட்டாக் பண்ணலான்ற மாதிரி ஹீரோ ஆர்டர் கொடுங்க. லீடர்னா எப்படிதான் இருக்கணும், இதனால தான் அவனை ரொம்ப பிடிக்கும். கேரேஜையும் பாத்துக்கினேன் இந்த இதுல இருந்து எல்லாருக்கும் ஆர்டரையும் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டால தான் இருக்கு. ஒரு இடத்துல அந்த காப்ளின்ஸோட லீடர் அந்த ஹீரோவை எதிர்க்கிறதுக்காக வரான். உங்க கூட ஃபைட் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை கிடையாது, பட் இருந்தாலும் எங்களுடைய வழியில நீங்க தான் தலையறீங்க, எங்களை விட்டு போயிட்டீங்கன்னா உங்களை உயிரோட விட்டுன்ற மாதிரி ஹீரோ ஒரு ஆஃபர் கொடுக்க, எங்க பாருங்க இது மட்டும் காரணம் கிடையாது, நாங்க இங்க வந்து கொள்ளையடித்து இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு டெரிட்டோரியில ஒரு மவுண்டனுக்கு மேல எல்லா விதமான கட்டிடங்களையும் மாத்ததுனால எங்களால அந்த இடத்துல சரியா வாழ முடியாம போயிடுச்சு. இந்த இடத்துக்கு காரணம் அவனுங்க தான், எங்களுடைய வாழ்வாதாரத்தை அடிச்சானுங்க. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், சரி அவங்களுடைய கதையை நாங்க முடிக்கிறோம், அதனால எங்களுடைய வழியில இருந்து நீங்க தொலை போனா போதுன்ற மாதிரி அவனும் சொல்ல, ஆனா ஹீரோடைய வார்த்தைகளை அவன் கேட்காம அதுக்கப்புறம் அவன் அட்டாக் பண்றதுல ஹீரோ ஒரே கட்டத்துல அதோடைய கதையை முடிச்சிடறான். எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆகுதுங்க, நம்மளோட லீடர் தோத்து போயிட்டு இருவாங்க, இந்த இடத்த ஓடிடுவோம், இந்த ஆள் ஒரு மாத்திரன்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கத்திட்டு இருக்குங்க. எல்லாத்தையும் அடிச்சிருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஆர்டர் கொடுக்க அவனுக்கு எல்லாமே கும்பலா சேர்ந்து புரட்டி எடுக்கிறானுங்க ஒவ்வொன்றையும். ஹீரோக்கு அதுக்கப்புறம் எல்லா விதமான லெவலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது மட்டும் இல்லாம புதுசா 2-3 டைட்டிலும் கிடைச்சிருக்கு. பார்பரியன் வாரியர்லாம் நல்ல விஷயம். எதன் அடிப்படையில் பார்த்தா அதுக்கப்புறம் பார்பரியன் ஸ்லேவ்ஸ் எல்லாமே என்னப்பா இந்த ஒரு சண்டையிலே நமக்கு நிறைய விதமான சக்தி கிடைச்ச மாதிரி நான் உணர்றேன், அப்படியா எனக்கும் அப்படிதான் இருக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு 2 ட்ரோலை மட்டும் பிடிச்சி வச்சிருக்காங்க. பாஸ் இந்த ட்ரோலை என்ன பண்றது, நம்ம அதுக்கு நமக்கு எதுவும் பெருசா உதவிப்பட போறது இல்லை, பட் இருந்தாலுமே அதுங்களை கொள்றதும் அந்த அளவுக்கு வேஸ்ட் தான் தோணுது. அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு அடுத்த கட்ட அந்த டெரிட்டோரியில இருக்கிற அந்த இடத்துல என்னென்ன செட் பண்ணி வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே மேப்போட வந்து ஹீரோ கிட்ட காமிக்க, ஹீரோ போவோம் அடுத்த டெரிட்டோரிக்கு போவோமா சண்டைக்கு வாங்க ஸ்பிளைன் கிளாஸ்ல தான் இப்போ போறோம் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ட்ரோல்ஸ் வந்து கேரேஜ் எழுதிடும் போதுங்க, அப்படியேங்கப்பா சாதாரணமா போற குதிரைகளை காட்டிலும் இந்த ட்ரோல்ஸ் ரொம்ப வேகமா நடக்குதுங்களே. இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு சக்திகள் எல்லாமே போதும், ஏன்னா இன்னும் பத்தாது, ஏன்னா அடுத்த கட்ட சண்டைகள் அப்போ எனக்கு அதிகப்படியே தேவைப்படுறது வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு வேலை செய்ய நிறைய பேர் இருக்காங்களே, இவங்களை வச்சு நான் இன்னும் லெவலப் ஆவேன். ஆனா நான் இவங்கள மாதிரி பாடி ஃபில்டர் ஆயிட்டேன்னா நல்லா இருக்க மாட்டேன் பார்க்கறது. அப்புறம் இவன் மதிக்க மாட்டேன். அப்ப அவளும் பாஸ் நம்ம கோஷன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டோம், அடேங்கப்பா இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாமே பார்த்தா அந்த இடத்துல கும்மால் அடிக்கிறானுங்க ஜாலியா. என்ன பண்றீங்க மயிலேடி வாங்க வாங்க, ஏய் உங்களால நான் குடிக்க மாட்டேன் போங்கடா. இன்னொரு பக்கம் வந்து முயலெல்லாம் வேட்டையாடி எடுத்துட்டு வந்துட்டானுங்க சாப்பாடுக்கு. இன்னொரு பக்கம் அவளும் தன்ன மேல மோந்து பாக்குறா, அட கடவுளே கொஞ்சம் நாத்தடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ சீக்கிரட்டா நீ தப்பா நினைக்கலன்னா இதுக்கு முன்னாடி நீ 2 நாளா போட்ட அந்த சண்டைனால தான் இவ்வளவு நாத்தம் வருது, அதனால உனக்கு நான் தனியா ஒரு ஷவர் ரெடி பண்ணிருக்கேன், அதை பற்றி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, இவனுங்க உங்கள்கிட்ட போவாத. அப்படியா இதெல்லாம் ஏன் எனக்காக பண்றீங்க, உன் மேலேயும் அக்கறை இருக்கு ஆனா ஆக்கறப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க இவளுக்கு ஹீரோ மேல அப்படியே ஒரு அஃபெக்ஷன் வந்துருது. ரொம்ப நன்றி பாஸ். அடுத்த கட்டமா பார்த்து வேற ஒரு டெரிட்டரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்த எப்படியாச்சும் நம்ம பிடிச்சாகணும்ப்பா, இந்த கேம்பெயினை ஃபுல்லா பிடிக்கணும். ஆனா காட்ஸ் நிறைய பேர் இருக்கானுங்க இந்த இடத்துல. இதுதான் ஆல்பன் ஃபாரஸ்ட், கவலைப்படாதீங்க இதை வச்சு அட்டாக் பண்ணிடலாமா, எங்க பேரு சத்தமே போடாம உள்ள இருக்க தலைவனை மட்டும் நம்ம தூக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல. அந்த தலைவனுக்கு அங்கே உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு பொம்பளை சோக்கை எடுத்து அவர் அங்க குதூகலமா இருக்காரு. ஹீரோ கரெக்டான டைம்ல போட்டு டா என்னடா பண்ணிட்டு இருக்க மாதிரி கேள்வி கேட்க, டேய் நீ யாரா உள்ள வத்த மாதிரி வந்துட்டாங்க இவங்களை பிடிங்கிற மாதிரி சொல்ல. பாஸ் இவன் ஓவரா கத்துறான்,
என்ன பண்றது? என்னது நான் ஓவரா பேசுறேன், இந்த இடத்தோட பாஸ் நான் தான்டா, எவ்வளவு தேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் பேருந்து இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கேன். இவனுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், ஓவரா தானே பேசுறான், தலையில தொங்க விட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க தொங்க விட இப்ப பேசுறா, என்னடா ஓவரா பேசல, நீ சொல்றது ஒண்ணு கேட்கல, என்ன மன்னிச்சிருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தலைவன் கத்திட்டு இருக்கான். பாஸ் என்ன பண்றது, இவனை விட்டுடுவோம் கத்துறானே. என்னது விட்டுடு பொழைச்சு போட நாய் என்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் கட் பண்ணி விட கயிறு, அவன் பதறி அந்த இடத்த விட்டு போறான். கண்டிப்பா பழி வாங்க விட மாட்டேன், மொத்த பழியோட திரும்ப வரையிருங்க அப்படின்னு அந்த ஆள் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். அதோட இந்த தலைந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அவங்க ஆக போய் பண்ணிட்டாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ லூசராக இருப்பானு. இதுக்கப்புறம் இந்த இடம் நமக்கு தான் இல்லை. சரி உங்களுடைய லாயல்ட்டி எல்லாம் செக் பண்ணிடுவோம். எந்த இடத்துல இருக்கிற எல்லா விதமான இடத்துலையும் உங்க எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து போட போகிறோம். அதனால எல்லாரும் எப்பவுமே கண்காணிச்சிட்டு இருக்க, ஏன்னா எந்த நேரம் வேணாலும் நம்மள ஆபத்தை நோக்கி வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரையும் வர வச்சுட்டு ஹீரோ ஒரு மிகப்பெரிய பிளான சொல்ல போறான். நம்மளுடைய டெரிட்டோரியில ஃபர்ஸ்ட் காம்பட் மீட்டிங் ஒன்று நடக்க போகுது, திரும்பி ஃபைட் பண்ண போறோமா, இப்பதானப்பா முடிச்சான். அது வாக்கே தாண்டா. இருந்தாலுமே கொஷான் பூயான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு, அதுவும் மலை உச்சில. அந்த மலை வச்சு நம்ம போய் அடையறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா மேல இருக்கவங்க வாட்டர் ரிசோர்ஸை பயன்படுத்தி நம்மள கீழே தள்ளி விட பார்ப்பானுங்க. அந்த இடத்துல நம்ம ஆக்குபை பண்ணணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மலை உயரத்துல இருக்கிறது பத்தத்துக்கு அது மட்டும் இல்லாம அந்த இருக்கிற காட்ஸ் எல்லாமே திறமையானவங்க. இதோ இந்த இடத்த விட்டு போனால அந்த சீஃப் தான் அந்த இடத்துல இருக்கான். அதை அப்ப எதுக்காக நீங்க அவனை அப்படியே தப்பிக்க விட்டீங்க? அவனை அதே இடத்துல கொண்டு வந்தா என்னத்துக்கு நம்ம பிரச்சனை எதிர்க்க மாட்டோம்ல, ஈஸியா அடிச்சு போட்டு நம்ம அந்த மவுண்டனை கேப்சர் பண்ணிக்கலாம்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் நமக்கான இறைய எப்பவுமே விட்டு தான் பிடிக்கணும். ஏன்னா இதுக்கே நான் பணம் அதிகமா செலவு பண்ணிருக்கேன். இப்போதைக்கு இந்த இடத்த எனக்கு பிடிக்கணும்னு ஆசை. இந்த இடத்துல நிறைய விதமான புதையல் இருக்கும்னு நினைச்சேன். பட் இருந்தாலுமே இது அந்த நாய் சின்ன வீடா பயன்படுத்திட்டு இருக்கான். இது கொஞ்சம் கூட சரியில்லை. அதனாலதான் அடுத்த கட்டமா அந்த மவுண்டனை டார்கெட் பண்ணிருக்கோம். நமக்கு கண்டிப்பா அந்த இடத்துல நிறைய பணம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அந்த பணத்தை மொத்தமா நம்ம வாரி எடுக்கணும் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் பிளான போட்டு ரெடியா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்து இவங்க நைட் டைம்ல உட்காந்து சாப்பிடும் போது இது பொட்டேட்டோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமா பாஸ், நம்ம பல நாட்கள் ஆயிடுச்சு, கொஞ்சமாச்சு திருப்தியா சாப்பிடுங்களேன். இல்ல அதிகமா சாப்பிடுறது தப்பு தான், நீயும் சாப்பிட, ஏன் நீ சாப்பிடாம இருக்க? ஏ பாஸ் இங்க பாரியா, நம்ம நோக்கி அட்டாக் பண்ணது யாரும் தயாரா இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜன்னல் வழியா ஒருத்தனை பார்த்துட்டு சொல்ல, எல்லாரும் இங்க கவனிங்க, நமக்கான காசு நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவோ. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல குரூப் ஆஃப் காப்ளின்ஸ் இருக்கு. காப்ளின்ஸ் உடைய கமாண்டர் எவனாச்சும் இருந்தானா அவனை பிடிச்சா சரியா போயிடும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த மலை உச்சியில இருக்கிற அந்த கேபிட்டலோடைய சீஃப் தான் இவங்க எல்லாருமே வர வச்சிருப்பான் இந்த இடத்துக்கு பாதுகாப்புக்காக. நல்ல விஷயம் தான், இதை நாங்க ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிறோம். இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய பிளான் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு சின்ன டீம் இப்போதைக்கு அதுங்களுடைய கதையை முடிக்க கிளம்பணும். சைலண்டா போய் அவங்க கதையை முடியணும். சரியா விக்டோரி நமக்கா இருக்கணும்னாடி கண்டிப்பா சத்தம் போடாம அதுக்கப்புறம் அதுங்களுடைய இடத்துக்கு போறாங்க அட்டாக் பண்ணதுக்காக. இதுதான் நமக்கான டைம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டென்ட்டுக்குள்ள போய் அட்டாக் பண்ணலாம் பார்க்க யார் அதுன்ற மாதிரி அந்த காப்ளின் எல்லாமே பதறதுங்க. அதுக்கப்புறம் இதுங்க போட்டு அட்டாக் பண்றதுல எல்லாருமே விடாம காப்ளின்ஸ் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் பத்திரி போய் ஓடுதுங்க. பரவாயில்ல, முன்னத்தை விட இப்போ ரொம்பவும் பார்பரியன்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரமாதமா கோஆர்டினேட் பண்றாங்க. பட் பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு ப்ரொஃபஷனலான ஒரு ட்ரைனிங் இல்ல. கண்டிப்பா அதை கொடுத்தோன்னே இவங்க பிரமாதமா சண்டை போடுவாங்க. சீக்கிரம் போக நம்ம இதுல ஜெயிச்சாகணும், ஒண்ணுத்தை விடாதீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய சிஸ்டத்தை பயன்படுத்தி யார் யார் எலைட் ஃபோர்ஸுக்கு ஓரளவுக்கு சக்தி கொண்டு செயல்படுறாங்கன்ற மாதிரி கிணச்சி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா பார்பரியன்ஸ்ல ஹீரோ பாஸா இருப்பான். அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற முக்கியமான ஆளுங்களை செட் பண்ணிடுவான். அவங்க அதுக்கப்புறம் ஹீரோ இல்லாத போதும் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து அட்டாக் பண்ண வைப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் தலைவன் அந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ண போறான்ற மாதிரி போகும்போது பார்த்தா திடீர்னு அவனுக்கு அடியில இருந்து மிகப்பெரிய காப்ளினா வருது. எவ்வளவு தேர் இந்த எங்களை அட்டாக் பண்ணிருப்பீங்க, இது காப்ளின் பாஸா, ரொம்ப பெருசா இருக்க, இவனால நம்மளால சமாளிக்க முடியாது, இவன் டிராகன் பிளட் காப்ளின், டிராகன் பிளட்டா, ஆமாடா வாங்க போயிட்டு அட்டாக் பண்ணுன்னு சொல்ல. அப்புறம் பார்த்தா இன்னமும் பூமி அடியில இருந்து நிறைய காப்ளின்ஸ் அட்டாக் பண்ண வந்துடுதுங்க. பாலன் கொஞ்சம் கொஞ்சமா திணற ஆரம்பிக்கிறானுங்க. மாஸ்டர் என்ன பண்றது இப்போ, வெளியே வா, என்னுடைய பெஹிமோத் இவங்க எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் பாஸும் பார்த்தா அதுக்கப்புறம் பூமி அடியில இருந்து ஒரு கிரியேச்சரை வெளியே வர வைக்கிறான். என்னது மிகப்பெரிய மான்ஸ்டர் மேல வந்துட்டு இருக்கான், இந்த இடத்துல இருக்க எல்லாரையும் அழிச்சிடணும், விடாத வாயமுறன்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்து இவ்வளவு அட்டாக் பண்ண. ஆனா அவ பயன்படுத்தின ஸ்பியர் அந்த பெஹிமோத் மேல வேலை செய்யல. என்ன இது, இதோடைய ஷெல் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெஹிமோத் இவ மேல அட்டாக் பண்ணதுக்காக வரவும் அவ்வளவுதான், இவ கதை முடிஞ்சது சொல்லிட்டு பாக்குறாங்க எல்லாருமே. அந்த டைம்ல பார்த்து ஹீரோ குறுக்கால போது நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பெஹிமோத்தை பிடிச்சி தூக்கி விசிறடிப்பான் பாருங்க. யாழ் மேலேடா நீ கை வைக்கிற, சாவடா அப்படின்னு தூக்கி அடிச்சு கவுத்து போட்டுருவான். பெஹிமோத்தோடைய கதை முடிச்சதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்க. இன்னொரு பக்கம் காப்ளின்ஸ் எல்லாமே பார்த்துருந்துங்க, என்ன இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், இவன் மாஸ்டர் தான்ற மாதிரி அதுங்களே பார்த்து பயப்பட. இன்னொரு பக்கம் தலைவன் என்னுடைய பாஸ் என்ன எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு, அந்த காப்ளின் பாஸும் எப்படி உன்னால இது முடிஞ்சது, எதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ நோபல் டிராகன் பிளட் லைனை சேர்ந்தவனா வேணா இரு, ஆனா எங்க ஆளுங்க மேல நீ கையை வச்சு நான் சும்மா விட மாட்டேன். நான் நோபல் கிடையாது, ஆனா உன்னை விட ஒன்னா பவர்ஃபுல்லான ஆளு, சரணடைஞ்சிட்டு நீ என்னுடைய அடிமை, இதுக்கப்புறம் போதும்டா, நான் சரணடைய மாட்டேன், நான் உன்னுடைய அடிமையும் கிடையாது, உங்களை நான் இன்னைக்கு கொண்டுட்டு கரியாகி தோன்றேன் அப்படின்னு அட்டாக் பண்ண வரும். ஹீரோ மூஞ்சில ஒண்ணு குத்து விடுப்பான். என்னடா நீ என்னை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டியே, அவன் கதை முடிக்க வேண்டிய நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அசால்ட்டா அவனை கொண்டுடுவான். அட கடவுளே, நான் தான் சொன்னேன்ல இந்த வெற்றி ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும், அடுத்த கட்டமா நம்ம மேல ஏற வேண்டிய அவசியம் தான் வரும்னு. அதுக்கப்புறம் ஹீரோ சிஸ்டத்தை கொஞ்சம்
கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பார்பரியனும் பாஸ் இங்க வந்து பாருங்க, நமக்கு இன்னும் டைம் இருக்கு, இங்க பாருங்க ஒரு விஷயத்த நீங்க கவனிக்காம போயிட்டீங்கிற மாதிரி கூப்பிட. ஆனா ஹீரோ அவன் சொல்ற விஷயத்த கண்டுக்காம ஹீரோவுடைய சிஸ்டத்துல அவனுக்கு எவ்வளவு பவர் இருக்குது பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் 175 மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இண்டிவிஜுவலா அந்த இதுல சண்டை போட்ட ஒவ்வொரு பார்பரியன்ஸோடைய லெவல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுறது ஹீரோ கவனிக்கிறான். பார்த்தாது ஹீரோவுடைய லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். இன்னும் என்னுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய ஆளும் பாஸ் இங்க பாருங்க அவங்களுக்காக இதை பிடிச்சி வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தா அந்த பெகிமூத் இருக்கு. அடக்கடவுளே இது பாவம் பாஸ், இதை நீங்க என்ன பண்ண போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. ஒருவேளை இதை கறியாக்கி சாப்பிட்டுலாமா? இதோடைய வாசனையா நல்லா இருக்கு. கவலைப்படாத உன்னை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் நான் சொல்ற வேலையை நீ செய்வியா? அப்படி செய்யறேன்னு சொன்னா மட்டும் தான் உன்னை நாங்க சாப்பிட மாட்டோம். பாஸ் பேசாம இதை நம்ம சாப்பிடலாம். எதுக்கு இதை வேற தொல்லையா வச்சுட்டு கூட சுத்திக்கிறது? இன்னைக்கு டின்னர் நானே ரெடி பண்றேன். ஹீரோ அதுக்கப்புறம் அதை கொல்லணும்ன்ற ஒரு நோக்கத்தை இல்லாதுன்னு அது மேல உட்காந்துட்டு சிஸ்டத்தை செக் பண்றான். அதுல பார்த்தா எம்டியா இருந்த அவனுடைய வாலெட்ல திடீர்னு பார்த்தா ஒரு வெப்பன் வந்துட்டு இருக்கு. இந்த வெப்பன் நல்லா இருக்கு, இதை வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் வாங்க பிரமாதமா இருக்குன்னு சொல்லவும் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணும் நீங்க ஸ்பேஸ் மேட்ச்க்குள்ள பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஷாக்கா வரா. அட கடவுளே, இவ இந்த இதுல இருக்கிறத நான் மறந்துட்டேனே. சரி இதோட பெருசா இவளுக்கு அந்த அளவுக்கு தெரியாதனால எனக்கு பிரச்சனை இல்ல. பாஸ் போயதே வெஞ்சிருச்சு. அங்க பாருங்க திரும்பியும் ராபரிங் பண்ற ஒரு குரூப் வந்து கொள்ளடிக்கிறாங்க ஒரு கும்பல் கிட்ட. ஆமா நிறைய பேர் கேரவானை சுத்தி வளைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த கேரவான் ஃபுல்லாவே நல்லா திருப்தியான நிறைய விஷயங்கள் இருக்கேப்பா. ஓ இந்த 7 உல்ஃப் தான் இது காரணமா? பாஸ் நம்ம உள்ள பூந்து அதுங்களை தடுத்துடலாமா? அந்த கேரவான் கண்டிப்பா நமக்கு சொந்தமாக்கிக்கணும். ஏன்னா அதுல இருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா இருக்கு. ஏறு கொஞ்சம் அட்டாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிட்டு அவங்களை காப்பாத்துற மாதிரி கேட்டே வாங்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த உல்ஃப்ஸ் எல்லாமே உடனடியாக அவங்களுடைய பணத்தை எல்லாமே கொடுங்க, உங்களை அப்பதான் நாங்க கொல்ல மாட்டோம். சொல்றது புரியுதா மறைச்சண்டு? ஒழுங்கா இறங்கி சொல்றா ப்ளீஸ், எங்களை விட்டுருங்க. நாங்களே முக்கியமான பொருட்களை ஏற்றின்னு போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம்லாம் கிடையாது. எங்ககிட்ட அந்த பணமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரு போய் சொல்றாரு. இந்த ஆள் போய் சொல்றான். எம்பையர் ஆர்மியர்ல இருந்து வந்துட்டு இருக்கா இவங்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லையா? இப்ப நீங்க போகக்கூடியதும் வந்து ரொம்ப பிரபலமான இடத்துக்கு தான் போறீங்கன்னு தெரியும். உங்களுடைய கேரேஜில் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க சொந்தமாக்கிறோம். எங்ககிட்ட நீ போய் சொல்ற ஓடாதீங்க அடிக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அது ஆர்டர் கொடுத்த அடுத்த செகண்டே எல்லாரையும் போட்டு அடிச்சிருது. அந்த மெர்ச்சன்ட் அடி வாங்குறான். அவன் கூட வந்து அட்வென்ச்சர்ஸ் காலியாறானுங்க. ப்ளீஸ் அடிக்காத, நான் பணத்தை கொடுத்துறேன். இதை நீ முதலே பண்ணிருக்கணும். ஆனா ரொம்ப டிலே பண்ணிட்டேன். என்கிட்ட பொய்யே சொல்லியிருக்க கூடாது சாவடான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனும் அடிக்கிறதுக்காக வர அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அந்த உல்ஃபோடைய நெஞ்சில ஒரு ஸ்பீரோ பறக்குது. நம்ம ஹீரோ தான் அது. 2 பேரும் ஷாக்கா வராங்க. இதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி. ஹீரோ பண்ண வேலை இது பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்கு. விடாதீங்க எல்லாத்தையும் கொல்லுங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் ஆர்டர் கொடுக்க ஒட்டு மொத்தமா இவனுக்கு போயிட்டு அட்டாக் பண்றானுங்க. பார்பரியன்ஸ் ரொம்பவும் பிசிக்கலி இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டானுங்க. கண்டிப்பா என்னுடைய ஆர்மிக்கு ஏத்த ஆளுங்க தான் இப்ப இவனுங்க உருவாக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி அட்டாக் பண்ணி மொத்தத்தோடைய சோழியை முடிச்சு விட்டுறானுங்க. இடத்துல இந்த இடத்த விட்டு ஓடிடுமான்னு சொல்லிட்டு மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எது ஓடணும்யா? அது நம்ம வாகராதிலே கிடையாதுடா. முட்டாள் மாதிரி பேசாதியா? இவன் ஜெயிண்ட் காப்ளினிய கொண்டான் தலைவன். அது மட்டும் இல்லாம இவங்க அந்த மவுண்டெயின்ல இருக்க கேபிட்டலுக்கு போறதுக்கு தான் தயாராயிட்டு இருக்காங்க. இவங்க வழியில நம்ம குறைக்கிட்டோம்னா நம்ம கொண்டுட்டு வாங்க இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். அட கடவுளே, இதுக்கு முன்னாடி இவன் தான் வந்தான், திரும்ப இவனே வா. கண்டிப்பா இவன் லெஜெண்டரி வாங்கிய நோபல் ஆடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரச்சனை இவன் கிட்ட வச்சு கூட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுட்டு அந்த இடத்த விட்டு பயந்து ஓடிதுங்க. அதுக்கு ஓடினாலுமே அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோடைய பெகி மொத்தம் அந்த வந்துட்டு அவனுங்களை அடிச்சு போட்டுது. ஹீரோவும் பரவாயில்ல, என்னுடைய ஆர்மி ரொம்ப பர்ஃபெக்டா மாறிடுச்சு, இதுக்கப்புறம் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அட கடவுளே, இது எப்படி நம்ம சால்வ் பண்றது? கடைசி இதுதான் ஒண்ணு, கேர்ஃபுல்லா இருங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இருக்க ஒரு சில பேர் ஹீரோக்கு நன்றி சொல்லிக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய வாரிசை வச்சு எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏங்க நான் ஒன்றும் உங்களுக்கு சும்மாலாம் ஹெல்ப் பண்ணலை. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு பதில் எனக்கு எதனா பண்ணி ஆகணும். பணம் மாதிரி எதனா இருந்துச்சுன்னா கூட கொடுங்க, நான் பிரச்சனை இல்லாமல் வாங்கிப்பேன். எனது அந்த குரூப்லேயே பார்த்தா ஒரு ஹெல்ப் பண்ணும். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தது தான் நோபல் லார்ட். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆளாக தான் இருக்கேன். என்னுடைய பேர் தான் அனியல் ரூட்டோ. நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஓகே மிஸ் அனி, நீங்கள் எங்களை காப்பாற்றுறது ரொம்பவும் நன்றி லார்ட். அப்புறம் உன்னுடைய சபார்டினேட்ஸ் கிட்டையும் உதவி பண்ணதுக்கு நன்றி சொல்லிடுங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சுயநலவாதியாக இருக்கிறது எனக்கு தெரியுது. உண்மைதான், என்ன பண்ணுறது, கூட இருக்கிற சபார்டினேட்ஸ் எல்லாம் மேய்க்கிறதுக்காக நமக்கு பணம் அதிகமாக தேவைப்படுது. அதனால தான் நான் கொஞ்சம் சுயநலவாதியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் எப்படியாப்பட்ட குரூப்பில் ஒரு அழகான தைரியமான பொண்ணு இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. நம்ம ஆள் பார்த்தீங்களா, வந்த இடத்துல கடலை ஓட ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி பின்னாடி இருக்கிறவன் பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு இவர் தேவையில்லாத கதெல்லாம் பேசிட்டு இருக்காரு? வந்தமா காசை வாங்கணுமா போயிட்டே இருக்கணும்ல. ஆனா நாங்க அவங்க கிட்ட ஹெல்ப் பண்ணதுக்காக தான் கேட்குறோம். ஹெல்ப்பா? நீங்களே பார்த்தீங்களே, இந்த ஒரு பேட்டில் எங்களுடைய சைடில் நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதுவும் பெரிய லெவலில் நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. ஒரு சில பேர் இறந்து போயிட்டாங்க. இதனால ரிமைனிங் இருக்கிற கேரவான்ஸ் எல்லாம் எங்களால் கண்டிப்பாக ட்ரேடிங்காக எடுத்துன்னு போகிறது ரொம்பவும் கஷ்டமான நிலையாயிடுச்சு. அதனால இப்போதைக்கு நாங்கள் உங்களுடைய டெரிட்டோரியில் போயிட்டு
கொஞ்சம் தங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பலாங்களா? பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் நீங்கள் அங்கே வாழ்னா கூட நீங்கள் எனக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? ஆனால் உங்களுக்கு ஏற்ற எல்லா விதமான வசதிகளும் நான் அந்த இதில் செஞ்சு கொடுக்குறேன். சரி ஓகே, இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக நாங்கள் பொறுமையாவாச்சும் உங்களுக்கு காசாவோ அப்படி இல்லைன்னா எதனா அபூர்வமான வெப்பன்ஸாவோ நாங்கள் கொடுத்துட்றோம். ரோட்டோ எல்லாரையும் கிளம்ப சொல்லு. ஓகே அப்புறமே சானு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பாலை காமிக்க ஹீரோ பார்த்துட்டு ஷாக்காவான். அது எங்க பாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவன் கிறிஸ்டலை தூக்கி போடுவான். அது பார்த்தா பெருசா மாற எது டெலிகம்யூனிகேஷனல் கிறிஸ்டல், இதுலேருந்து நாங்கள் எங்களுக்கான கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே பண்ணிப்போம். ஒரு பிஸ்னஸ் விஷயமா மெசேஜ் எதுனா ரொம்ப தூரத்துக்கு நாங்கள் அனுப்பணும்னா இது மூலியமா தான் அனுப்போம். அப்போ உங்களுக்கான பேக்கப்புக்கு ஆளுங்களை வர சொல்ல போறீங்களா? ஆமா, வரத்துக்கு கிட்டத்தட்ட கண்டிப்பா 3 நாளாச்சு ஆகும். ஏன்னா கோலன் சிட்டிலேருந்து வரத்துக்கு ரொம்ப நாட்கள் ஆகும்னு நான் கேள்விப்பட்டேன். அடேங்கப்பா, இது நல்ல விஷயம்தான். கேரவானும் டேமேஜ் ஆயிருக்கு, நம்ம இடத்துலயும் தங்க போறாங்க. நமக்கு லக்கான விஷயம்தான். பணமும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, பொண்ணும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. பேசாம இவங்க கூடயே சேர்ந்து பிசினஸ்ல ஒரு மெம்பர் ஆயிடலாமா? சரி ஓகே, என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. நான் தான் ரிச்சர்ட், லார்ட் ஆஃப் 5 கிறிஸ்டல். ஓகே வாங்க லார்ட் போலாம். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய இடத்துக்கு அவளை கூட்டின்னு வருவோம். அவ வந்த உடனே தண்ணியில ஒரு சில மூலிகை பொருட்களை கலந்து ரூடான்னு சொல்லக்கூடிய அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் குடிக்கிறதுக்காக கொடுக்க சொல்றான். அதாவது தன்னுடைய சோல்ஜர்ஸுக்கு மெடிசனுக்காக. ஹீரோவும் அப்பனா அது லெஜெண்டரி ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்துற அந்த ஒரு திரவம் அது. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய சிஸ்டமும் அந்த ஹீலிங் போர்ஷனுடைய லெவல் என்னன்றதை கணிக்க முடியாம திணறுது. எந்த ஒரு ஹீலிங் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படியாப்பட்ட டேமேஜ் உடம்புல ஏற்பட்டாலும் அது சீக்கிரமா குணமாக்கிடும் தன்மை கொண்டது. இதோடைய விலை ரொம்ப அதிகம் மாதிரி போட்டிருக்க. அடேங்கப்பா, என்ன இது இவ்வளவு விலையா? அப்ப இவங்க எடுத்துன்னு வந்து கேரவான்ல இது மாதிரி நிறைய இருக்கும் போலயே. அப்புறம் நைட் டைமில் ஆனேவோடைய அசிஸ்டண்ட்டும், மேடம் எல்லா விதமான கேரவான்ஸையும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. சரி ஓகே, எல்லா விதமான பொருட்களும் தயாராக இருக்கா, எல்லாம் பக்காவாக இருக்கான்றது பாரு, அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எப்போ சொன்னாலுமே நம்ம கிளம்புறதுக்கு தயாராக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு சில பேர் அடிபட்டிருக்கு. இறந்தவங்களை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மைதான் மேடம், உண்மையை சொல்ல போனால் ரிச்சர்ட் அண்டு அவன் கூட இருக்கவங்க எல்லாருமே நம்மளை காப்பாற்றிருக்காங்க. பெரிய பிரச்சனையிலேருந்து தான் நம்மளை காப்பாற்றிருக்கிறதுனால அவங்கள பற்றி எனக்கு சரியா தெரியல. சரி, நீ என்ன நினைக்கிற அந்த ரிச்சர்ட்டை பற்றி? எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக தான் தெரியறான். அது மட்டும் இல்லாமல் ஒரே சமயத்தில் அந்த உள்சோடிய படையவே நடுங்க வச்சுட்டான். அவனுடைய கேங்க சேர்ந்தவங்களும் அதுக்கேற்ற போல பேட்டலுக்கு எல்லாத்துக்குமே தயாராக தான் வந்திருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் மேலே அவனுடைய சபார்டினேட்ஸ் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இவன் எது வேணாலும் செய்வதற்கு தயாரா இருக்கான். அது மட்டும் இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். இருந்தாலுமே இவங்களுடைய கேங் மட்டும் இல்லாம அவன் மேலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உண்மைதான், இந்த முறை நம்ம அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஹீரோ ஒன்னொரு பக்கம் கனவு உலகத்துல மிதந்துட்டு இருக்கான். இவங்க கொண்டு வந்த அந்த கேரவான்ல இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே நல்ல சூப்பரான யூனிஃபார்ம்லாம் போட்டுன்னு பக்கவான ஆளுங்களா பாடி கார்டு மாதிரி இருந்தானுங்க. நமக்குலாம் எப்போ அந்த மாதிரி அமைய போதுன்ற மாதிரி அவன் எதிர்பார்த்துட்டு இருக்க. பக்கத்துலயே பார்த்தா ஒரு சில பேர் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. டேய், அந்த வெப்பன் எனக்குடா, இந்த வெப்பன் எனக்குடா அப்படின்ற மாதிரி. ஆனா என்ன இருந்தாலும் என்னுடைய ஆட்களுக்கு இருக்கிற ஒத்துமையை காட்டிலும் இவனுங்களுக்கு ரொம்பவும் கம்மியா தான் இருக்கேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவனுங்க கேரவானை இழுக்கிறதுனால இந்த ஆர்மரும் ரொம்ப ஃப்ரீயா தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே என்னதான் இருந்தாலும் என்னுடைய சப்பார்டினேட்ஸ் மாதிரி யாரும் வரமாட்டாங்க டீமா. அவங்க கூட சேர்ந்து நான் இன்னமும் வளரணும். அப்புறம் பார்த்தா ஹீரோடைய எல்லாரும், பாஸ் சிச்சுவேஷன் என்ன ஆச்சு? இப்போ எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை, ஏன் பேனிக் ஆகுற? இல்ல, சிட்டியோடைய வால்ல அதிகப்படியான மான்சஸ் எல்லாமே ஹியூமன்ஸ் அண்ட் ஆர்சஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்குங்க. அதை நான் என் கண் கூட பார்த்தேன். அதுங்க எல்லாமே வெப்பன்ஸுக்காக இந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்குங்க. மான்சஸ் ஹியூமன்ஸ் மாதிரியும் ஆர்ஸ் மாதிரியும் வேஷம் போட்டுட்டு வந்துருங்க. அதுக்கேற்ற போல பார்த்தா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மான்சஸ் எல்லாமே வந்துருச்சுங்க. ஒருத்தர் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த இடம் இப்பதான் அமைதியா இருக்குன்னு பார்த்தா இதுக்குள்ளேயே பேட்டிலுக்கு வந்துச்சுங்க பேர். மொத்தம் 2 டீமா அப்படின்னு பாக்குறான் ஹீரோவும். அதுக்கப்புறம் அவ கூட்டின்னு வந்தவன் அவ தான் லீடராட்டம் இருக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு ஈட்டிகளை எரிஞ்சு அட்டாக் பண்ணவும் எல்லாரும் பின்னாடி போங்க, இந்த ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது, பரவாயில்ல வாங்க முன்னோக்கி போவோன்ற மாதிரி போகவும் ஹீரோவும், ஓ என்னதான் வார்னிங் கொடுத்தாலும் நீ அதெல்லாம் பார்த்துட்டு போக மாட்டியா? சரி இருந்தா இதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஹீரோ அட்டாக் பண்ண. இருந்தாலுமே அவன் அட்டாக் பண்ணிட்டு இதெல்லாம் வேலை செய்யாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க, ஒரே ஒரு வழிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெள்ளை கோட்டியை காமிச்சிடறான். பாஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து சரண்டர் ஆகிறதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கா, அப்ப நீங்க மீட் பண்ணுங்க, போயிட்டு பேசிடலாம். ஆனா மான்சஸ் என்ன இன்டென்ஷனுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க தெரியாது, நம்ம அசால்ட்டா அதை வெள்ளை கொடி காட்டுதுன்னு சொல்லிட்டு நம்பி போகணுமா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருன்னு. ஓகே பாஸ், உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட போகவும், என்னை மன்னிச்சிருங்க இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, நான் தான் ஹர்ட், சீஃப் ஆஃப் தி விண்ட் கிளான், நான் நல்ல ஒரு இன்டென்ஷனுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஓகே நான் தான் இந்த மவுண்டனுடைய லார்டு, நான் ரிச்சர்ட்,
அப்போ நீங்க தான் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சவுத்தர்ன் ப்ரிவென்ஷனுடைய இன்விசிபிள் ரிச்சர்டா? ஏய், என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீங்கள் ரொம்ப ஃபேமஸான ஆள். என்னுடைய விண்டு கிளானை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி நிறைய விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னுடைய முன்னோர்கள். அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டேனா நான்? இப்போ நான் இங்கே வந்ததுக்கான காரணமே முக்கியமான விஷயத்த உங்களுக்காக சொல்கிறதுக்காக தான். இது என்ன? இது ஒரு இன்விடேஷன் லெட்டருக்காக தான் கொடுக்க நான் இந்த இடத்துக்கு வந்தேன். பாஸ், கொஞ்சம் பார்த்து இருங்க. அந்த இன்விடேஷனில் பாதுகாப்பான முறையில் போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் போகணும். எதனா பாதகம் கொடுத்துட போகிறாங்க நடுவில் போகிற வழியில். ஏதோ ஒரு மீட்டிங்காக கூப்பிட்றாங்க. என்ன நினச்சி கூப்பிட்றாங்க தெரியலையே. எதுக்காக என்ன திரும்பியும் குயோக் ஷாம்போய் வர சொல்கிறாங்க? நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துக்கு உதவி பண்ணணும். இப்போ இருக்கிற எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஆனால் இருந்தாலுமே உங்களுடைய பவர் எங்களுக்கு தேவை. சரி, அப்போ நீங்கள் வந்ததுக்கான காரணம்? வெண்டு கிளானுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற முறையில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட உதவி கேட்காம என்னால் இருக்க முடியாது. நீங்கள் தான் எங்களுக்கான மிகப்பெரிய நம்பிக்கை. அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நாங்களும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். எனக்கு எதுக்கு உதவி பண்ணுன்ற? வெண்டு கிளானை பொறுத்த வரைக்கும் கிண்டத்தில் ஆஃப் லைஃப் சிட்டிசன் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் நிறைய கொள்ளை அடிக்கிறது, சின்ன சின்ன விவசாயம் பார்க்குற மாதிரியான வேலைகள் பண்ணுறது, ஒரு ஸ்டேபிளான லைஃபே எங்களுக்கு கிடையாது. கைத்தொழில்களில் தான் பண்ணி நாங்கள் ரொம்பவும் ஏழ்மையாக இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுடைய முயற்சியாலையும் அப்புறமா நீங்கள் அந்த இடத்துல பண்ண சில மாற்றங்கள்னாலையும் எங்களுடைய லைஃப் மாறினது. அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் திரும்ப வந்து உதவி கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கிளானை இன்னமும் மீட் எடுக்க நிறைய பவர்ஃபுல்லான ஒரு லார்டு தேவை. அது கண்டிப்பாக நீங்கள் சரியாக இருப்பீங்க. ஹீரோவுக்கும் திரும்ப சிஸ்டத்தில் மெசேஜ் வந்திருக்கு, இவங்க கூட போகலாமா வேணாமான்னு. இவ ஒரு லாங் ரேஞ்சு சோல்ஜரா? பிரமாதம் தான். இவ நம்ம கூட இருந்தால் நமக்கு அட்வான்டேஜ் தானே. அதுக்கப்புறம் ஹீரோ அவளையே ஏற்றுக்குன்னு தாங்க ஓடிய வச்சுக்கிறான். எங்க பாருங்கப்பா, இவ தான் வேண்டுக்கலான்னு சேர்ந்த ஹர்ட். எல்லாரும் இவங்கிட்ட நல்லபடியாக பேசுங்க. இதுக்கப்புறம் இவ லம்புள்ள ஒருத்தி. அட கடவுள்ன்ற மாதிரி அந்த எல்ஃபு பொண்ணை பார்த்துட்டு ஷாக்காவேன். எங்கப்பா, ஒரே நல்ல ஒரு எல்ஃபு பார்த்ததுக்கு ஆஃபு என்னத்த சொல்றதோ. லார்ட், இது என்ன அர்த்தம்? எதுவும் அர்த்தம் இல்லைப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் உதவி பண்ணி தான் தருவேன். அதுக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு சம்மதம் மட்டும் கொடுங்க. அதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 10 days கொடுக்குறேன். 10 days-ஆ? ஆமாம், நம்மளுடைய எனிமி நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்கல்ல, அதனால முடிஞ்சளவுக்கு என் கூட இருக்கிறதுக்கான தகுதி எல்லாமே வளர்த்துக்கோங்க. இன்னும் 10 நாளைக்குள்ள நம்ம எல்லாருமே ரெடி ஆகணும். நாடு எது வந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் தயாராக இருக்கோம். கவலைப்படாதீங்க. மிஸ் சானி, பவர்ஃபுல்லான எனிமி நம்ம கிட்ட வராங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. என்னது அது? நீங்கள் கண்டிப்பாக இந்த முறை எங்களுக்கு உதவி பண்ணணும். அதுக்காக நீங்கள் ஒரு 500 கோல்டு காயின் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பரவாயில்ல, நான் உதவி பண்ணுறேன். ரொம்பவும் நல்லது. கண்டிப்பாக இதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய சிஸ்டத்து மூலிமா நிறைய அம்புகளையும் வில்களையும் வாங்குறான். அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த ஹர்ட்ன்ற பொண்ணுக்கு ஸ்பெஷலான ஒரு வில்லையும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அதை அவள் ஸ்பெஷலாக நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க அது பிரமாதமாக வேலை செய்யுது. அடேங்கப்பா, உனக்குள்ள அமேசிங்கான திறமை இருக்குப்பா. நல்ல விஷயம். இதுக்கப்புறம் என்னை எவனாலும் எதுவும் பண்ண முடியாது. எனக்குள்ள சரி எனக்கு கூட இருக்கிற எல்லாருமே திறமையான ஆளுங்க. இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி லார்டு. நீங்கள் எப்போ என்ன சொன்னாலுமே நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். கவலைப்படாத, இது ஃபுல்லாகவே உனக்கு தான். இதுக்கப்புறம் எனக்கு அது தேவையில்லை. நாளைக்கு எல்லாரும் தயாராகுங்க ட்ரைனிங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ரீஎன்ஃபார்மன்ஸுக்காக போயிருந்தேன். ஒரு சில குரூப்பை பார்த்து அட்டாக் பண்ணதில் ரூட்டோவும் அந்த பையன் அதானே ஓடி அசிஸ்டண்ட்டும் வந்ததுக்கு வந்துட்டு ஹீரோக்கு ரிப்போர்ட் பண்ணதுன்னு பேரில் ஹீரோவும் அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் அடிபட்டு இருக்கானுங்க. சானே, என்ன சுச்சுவேஷன்? லார்ட், நம்மளுடைய கம்பெனி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சேர்ந்த ஆளுங்க எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. என்னமோ சரியில்லை. சரி, கண்டிப்பாக நம்ம ரிவெஞ்ச் கொடுக்கலாம். எல்லாரும் அடுத்த கட்ட பேட்டிலுக்கு ரெடி ஆகுன்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, சேர்ந்த வீடியோ பிடிச்சுன்னா எங்கள் மேலே சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோவில் பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தாலே கப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோலாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ பிடிச்சிக்குமா?